எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்பலாம்ல? எல்லாருமே ரெடி ஆயிடுச்சுக்கா, கிளம்பலாம். சரி. கனி, இவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த பசங்கலாம் கிளம்பிட்டாங்களான்னு போய் பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேம். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா கனி? சரி வாங்க நம்ம கிளம்பலாம். இல்லக்கா, இப்போதான் வந்தாங்க, நீங்க வாங்க. சரி. அக்கா, என்ன தாரா சொல்லு. அது ஒன்றும் இல்லைக்கா, நம்ம ட்ரெஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோமா இல்லை ஜுவல்ஸ் அதெல்லாம் எடுக்க போகிறோமா? ஏன்? இல்லைக்கா, அப்படி நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டா நம்ம ஜுவல்ஸும் அப்படியே போய் எடுத்துகிட்டு வந்துடலாமே. அதுக்கு தான் அப்படியே ஒரு வேலையாக முடிச்சிடலாம்ல. அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரிக்கா. டேய், கடையில் தம்பி உட்கார வச்சுட்டு தான் வந்தேன். எதுக்கும் நீ போயிடு சரியா? அவனுக்கு அவ்வளோக்கா விவரம் தெரியாது. சரி சரிண்ணா. அவன் மதியம் வரையும் இருந்தால் கூட போதும். நான் மதியானத்துக்கு மேலே போயிடுவேன். சரி. என்ன எதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிண்ணே. மாமா என்ன பண்ணிட்டு கிடைக்கீங்க? ஏத்தா, நீ எப்போ வந்த? இப்போதான் மாமா வரேன். அது சரி. ஆமா, நேற்று சின்னம்மா வந்தானா? நீங்க யாருமே இல்லையாமே வீட்டில், எங்க போயிருந்தீங்க? அதானே, எங்கே பிள்ளை போயிருந்தீங்க? அவ்வளோ நேரம் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துருந்துருக்கான். நீங்கள் யாருமே காணட்டு மறுபடியும் முடியாந்துட்டான் வீட்டுக்கு. தெரியும் தெரியும், அம்மா சொன்னாங்க. நாங்கள் நேற்று அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம் மாமா. என்னத்த சொல்ற? அம்மாக்கு என்னாச்சு? எனக்கு ஒரு ஃபோன் போட்டிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேனே. ஐயோ மாமா, நீங்கள் பதட்டப்படுற அளவுக்கு அங்கே ஒன்றும் ஆகலை. அம்மா காலைல எழுந்திரிச்சு இந்த பனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே, அது ஒத்துக்காம அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நான் இதுதான் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன். இப்போ நல்லா தான் இருக்காங்க. அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லா வேலையும் நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன், அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? அவ அப்படிதான் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பா, சொல்றதை கேட்க மாட்டா. சரி, கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்க சரியா? நான் மதியம் கடைக்கு போவேன், வர வழியில வீட்டுக்கு வந்துட்டு போறேன் சரியா? அம்மா கிட்ட போய் சொல்லு. சரி மாமா, சரி மாமா. சரி, எங்க சின்ன ஆளையே காணோம்? அவன் அந்த அடிப்படையில் தான் இருப்பா. நீ போய் பாரு. ஏன் பெரியத்தா, நீங்க போய் வேலை பார்த்தா என்ன? எப்போ பார்த்தாலும் பாவம் அவங்களே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா சொல்லுவேன். நான் எந்த வேலையும் பார்க்காத நீ பார்த்த பார்த்தியா? பேசும் அப்படியே பெரிய பேச்சு. போடி. சரி மாமா, நான் அந்த பாலை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் வந்தால் தான் சாப்பிடுவேன்னு வேற பிடிவாதம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் அம்மா. நான் போய் அம்மாவை வேற பார்க்கணும். நான் அந்த பாலை கொடுத்துட்டு கிளம்புறேன். சரி சரி, போ, சீக்கிரம் போ. தங்கச்சிக்கு என்னன்னு தெரியலண்ணே, நான் போய் மதியம் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போ சரியா? போய் அவளை பார்த்துட்டு என்ன இது. நீங்க முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போங்கண்ணே. நீங்க வர வர நானும் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஓவரா இருமல் ஆகிக்கிட்டே இருக்கு. நீங்க என்ன பண்ற, நான் அப்படியே போயிட்டு உங்களை அழைச்சிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு தங்கச்சி அப்படியே பார்த்துட்டு நான் வேலைக்கு போறேன் சரிங்களா? சரிடா. சரி, என்னன்னு பாரு. வாங்க மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேம். என்ன பார்த்து உங்களை ரொம்ப நாளா ஆச்சு. ஆமாப்பா, ஒரே வேலை அது இதுன்னு போயிடுச்சு. கடை பக்கம் வரவே முடியல. உங்களுக்கு வேலை இல்லைன்னா தானே ஆச்சரியம். சரி மேம், உங்களுக்கு என்ன புடவையா இல்லை வேற ட்ரெஸ் ஏதாச்சும் பார்க்க வந்திருக்கீங்களா? இல்லைப்பா, சாரி தான் பார்க்க வந்திருக்கோம். பொங்கல் வருதுல, அதனால தான். ஏதாச்சும் நல்ல புடவையா இருந்தால் எடுத்து போட்டு பார்ப்போம். இந்த எடுத்து போட்டேன் மேம். என்ன பாரு சிஸ்டர், குளிக்காம வந்துட்டீங்க போல. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? இதை வேற கண்டுபிடிக்கிறாங்க. நேற்று கட்டி இந்த புடவை இன்னைக்கு கட்டியிருக்கீங்களே, அதை வச்சு தான் கேட்குறேன். அம்மா, நான் வரேன்னு சொன்னேன். திருப்புன்னு வந்து நின்றுட்டு வா, நீயும் வா, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் துணியில் போட்டாங்க. அதனால தான் அதே ட்ரெஸ்ஸோடய வந்துட்டோம். குளிக்கவே இல்லை நம்ம காலையிலேருந்து. அதான் கேட்டேன், குளிக்கலையான்ட்டு. மேம், இந்த புடவையை பாருங்க, பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க. இல்லை அப்படின்னா நான் வேற புடவை எடுத்து போடுறேன். வைஷு, அக்கா கிட்ட கேளுடி, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் சாரி பார்ப்போம். ஏன் பேசுற, நீ கேட்க வேண்டியதானே? சரி, நானே கேட்குறேன். இருடி அக்கா, இந்த இருப்பா ஒரு நிமிஷம். சரி மேம். என்ன தரா சொல்லு. அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் இங்கே சாரி பார்த்துட்டே இருங்க, நாங்கள் இங்கே கேஷுவல் வியர்லாம் பார்த்துட்டு வந்துடுறோம். ஓ அப்படியா? சரி, நான் அப்படி புடவை செலக்ட் பண்ணால் உங்களுக்கும் எடுக்கணுமே, நீங்கள் தானே கலர் செலக்ட் பண்ணணும். நீங்கள் எடுங்கக்கா, நாங்கள் வீட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுக்கிறதே நான் கட்டிக்கிறேன். இங்கே பாரு தரா, இங்கே ஒரு பேச்சு பேசிட்டு வீட்டில் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அதெல்லாம் நான் சண்டை போட மாட்டேங்க்கா. சரி போ. சரிக்கா. வைஷுவா போயிடுவோம். அக்கா, நானும் போயிட்டு வந்துடுறேன். சரி. மது, சொல்லுங்கக்கா. நீ அங்கே போய் நிற்கிறேன், இங்கே வா, முன்னாடி வா. இந்த வரேங்க்கா. கனி பாரு, நீங்களும் வாங்க, வந்து பாருங்க. இல்லைக்கா, எங்களுக்கு வேணாங்க்கா, நீங்கள் எடுங்க. வேணான்னு சொல்கிறதுக்கு ஒன்று நான் உங்களை கூட்டிகிட்டு வரல கனி. எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்க தான் கூட்டிகிட்டு வந்தேன்.
சரி சரி கோவப்படாதீங்க, நாங்களும் எடுத்துக்கிறோம். நான் எடுக்கிற டிசைனில் தான் என் சிஸ்டர்ஸ்க்கு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கலரில் நான் ட்ரெஸ் எடுப்பேன். அதே மாதிரி அதே டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் ட்ரெஸ் எடுங்க, ஓகேவா? ஓகே ஓகேக்கா. பாரு, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். புரிஞ்சிச்சுக்கா, அதனால தான் நான் அமைதியாக நிற்கிறேன். சரி மது வா. வரேன்க்கா. இப்போ எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, வேறு டிசைனில் வந்து காட்டு. இல்லைன்னா நான் வேற கலர்ல புடவை எடுத்து போடுறேன். எனக்கு இந்த டிசைனே பிடிக்கலப்பா, வேற டிசைன் இருந்தா எடுத்து போடு. சரி மேம். ஏய் தாரா, இங்கெல்லாம் சாரீஸ் தாண்டி இருக்கு, இங்க எதுக்கு வந்தா? அதுக்கு நம்ம அங்க இருந்து சாரீஸ் பார்த்துருக்கலாம்ல. நான் சாரீஸ் பார்க்க வரல, நான் மேலே மாடிக்கு போறேன். ஏய் பைத்தியக்காரி, நீ இந்த கடைக்கு வந்ததே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரும் தேர்ட் ஃப்ளோரும் மென்ஸுக்கு, உமன்ஸுக்கு கிடையாது. உமன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் மட்டும்தான். அது எனக்கு தெரியாது பாரு. இங்கே பாரு, நான் ஒன்றும் அதுக்கு போகலை. அந்த பசங்க மேலே மாடியில் தானே இருக்காங்க, அவங்கள பார்க்க தான் போகிறேன். அவங்கள எதுக்கு நீ பார்க்க போகிற? எல்லாம் ஒரு காரணமாக தான். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, அக்கா பார்த்தா திட்டுவாங்க. அக்கா புடவை எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் வேற எடுக்கணும், லேட்டாக ஆகும். நம்ம அதுக்குள்ளே மேலே போய்ட்டு வந்துடலாம். அக்கா மட்டும்தான் ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்காங்க. கனியக்காவும் பாராக்காவும் நம்மளை தான் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வேணாம். கீழே இருந்து நீ இந்த ட்ரெஸ் ஏதாச்சும் செலக்ட் பண்ணிட்டு வா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த பையனை பார்க்கணும். சொல்கிறத கேளு தாரா, நம்ம ஒன்றும் வீட்டில் இல்லை, வெளியில் வந்திருக்கோம். கொஞ்சமாச்சும் பொறுப்பாக நடந்துக்கோ. இங்கே பாரு, உன்னால் வர முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு. இந்த தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காத. வர முடிஞ்சா வா, இல்லையா எங்கே இரு. எனக்கு அட்வைஸ் பண்ணுறேங்கிற பேரில் எதையாச்சும் சொல்லிகிட்டு இருக்காத, நான் டென்ஷன் ஆகிடும் அப்புறம். இங்கே பாரு, நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் நான் சொல்லுவேன். ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வா, நம்ம அக்கா கிட்டே போகணும். கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட பாலக்காவும் கனியக்காவும் தேட ஆரம்பிச்சிடுவாங்க, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. இப்போ உனக்கு என்னங்கிற, இந்த பையனை போய் பார்க்கக்கூடாதா? ஐயோ தாரா, இங்கே பாரு, நீ மட்டும் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கன்னு அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான், உன் மேலே தான் ரொம்ப கோவப்படுவாங்க. நீ ஏற்கனவே சின்ன பிள்ளைத்தனமாக பொறுப்பு இல்லாமல் நடந்துட்டுருக்க, இதில் இந்த வேலையெல்லாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்களுக்கு உன்னை சுத்தமாகவே பிடிக்காம போயிடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வரியா என்ன? நான் வரல தாரா, நீ மட்டும் போயிட்டு வா. சரி விடு, நான் மட்டும் போயிட்டு வரேன். வர சொன்னால் வர மாட்டானா, அக்கா நொக்கான்ட்டு இப்போ ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருப்பா. அவங்களாம் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. இவனா இந்த விஷயத்துக்கு போய் இவ்வளோ கோவப்படுறா? ஐயோ, இவ்வளோ தனியாக விடுறதுக்கும் நமக்கு பயமாக இருக்குது. சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா வர வர. இவளை என்ன பண்ணுறது? சரி நம்மளும் போவோம். இவ்வளோ தனியாக விட்டுட்டுலாம் நம்மளால இங்கே நிற்க முடியாது, அப்புறம் நம்மளை தான் கேள்வி கேட்பாங்க. இங்கே எல்லாம் ரொம்ப மொக்க. நான் வந்ததே பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். டேய் வேஷ்டி ஷர்ட்டே வாங்கிடுவோம்டா. ஊர்ல இருந்தா எப்படியா இருந்தாலும் அதுதானே வாங்குவோம். ஆமாண்ணே, அதே வாங்கிடுவோண்ணே. இல்லைம்மா, எங்களுக்கு வேஷ்டி ஷர்ட் அத மாதிரி காட்டுங்க. அப்படியே சார், சரிங்க, எடுத்துட்டு வரேன். ஓகேம்மா. சார் பாருங்க சார், இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? என்ன கருமம் கலர் இது, ஒரு மாதிரி மஞ்சளா இருக்கு. நல்லா தானடா இருக்கு, அதுதான் உனக்கு. சரி, எனக்கு அந்த மாதிரி கலர்லாம் வேணாமா. அம்மா, இதுல எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல, வேற ஏதாச்சும் டிசைன்ல எடுத்து கொடுமா. அந்த ரெட் கலரை தவிர பாக்கி மூணுத்தையும் நீ எடுத்துருமா. பாக்கி மூணுமே எங்களுக்கு பிடிக்கல. அந்த ரெட் கலர் அந்த டிசைன்ஸ் இருக்கு, அந்த டிசைன் இருக்குல்ல, அந்த டிசைன்லேயே வேற கலர்ஸ் வந்து எடுத்து காமி. சார் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவருக்கு கூட இந்த எல்லோ கலர் சூட் ஆகும் சார், நீங்க எடுத்துக்கோங்க, செம்மையா இருக்கும். டேய் கார்த்தி, ஒன்னு தாண்டா சொல்லுது இந்த புள்ள. பாத்தியா, அந்த புள்ள உனக்கு தான் மஞ்சள் கலர் எடுத்துக்க சொல்லுது. நீ வாய மூடு. எனக்கு அந்த மஞ்சள் கலர் நீ எடுத்து போட்டு உடனே பிடிக்கலாமா. தயவு செஞ்சு அந்த 3 கலரையும் எடுத்துருமா, சவப்பா விட்டுட்டு. சரி சரிண்ணா, நான் வேற கலர் உங்களுக்கு எடுத்து போடுறேன். சரிம்மா. டேய், நீங்க ட்ரெஸ் பார்த்துட்டே இருங்க, நான் கால் பேசிட்டு வரேன். அண்ணா, நானும் ரெஸ்ட் ரூம் போகணும், நானும் வரேன். சரி வா. சரி, அப்போ நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கேன். மஞ்சளை தவிர பாக்கி எந்த கலரை வேணாலும் எடுத்து போடுமா. இந்த இடம் என்ன வெறிச்சொடி கிடக்கு? அவர் அங்கதான் நிக்கிறாரு. சரி சரி, நான் எடுத்து போடுறேன். அண்ணா பாருங்கண்ணா, இந்த கலர் ஓகேவா? இது கூட பரவாயில்ல. சரி இருங்க, எங்க அண்ணன் வரட்டும். இவங்க எங்க இங்க வந்தாங்க? அம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கோம்.
தெரியுது. ம், ஆமா, நீங்க என்ன கலர் எடுக்க போறீங்க? தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். சார், உங்களுக்கு கிரீன் கலர் நல்லா இருக்கும் சார், எடுத்துக்கோங்க. இல்லையா எல்லோ கலர் நான் தரேன். இவங்க சும்மா இருந்தாலும் இந்த பொண்ணு சும்மா இருக்காது போல. ஏம்மா எனக்கு மஞ்சள் கலரே வேணாம்மா, நீ சும்மானே இருமா. ஆமாங்க, எடுத்துக்கோங்க, மஞ்சள் கலர் நல்லா தான் இருக்கும். இல்லை வேணாம். சார், உங்க ஒய்ஃபே சொல்றாங்க, அப்புறம் எதுக்கு சார் தயங்கிட்டு இருக்கீங்க? எடுங்க. எது ஒய்ஃபா? சாரி சார், அவங்க உங்க ஒய்ஃப் இல்லையா? அம்மா அவங்க என் ஒய்ஃப்லாம் இல்லைம்மா, நாங்கள் வேலை பார்க்குற கம்பெனி ஓனரோட சிஸ்டர்மா. ஓ அப்படியா மேம், சாரி மேம். இல்லை இல்லை, நீங்கள் சொன்னதில் எதுவும் எனக்கு தப்பாக தெரியல, அதனால் நீங்கள் சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதான் இவங்க ஒரு மார்க்கமாக தான் இருக்காங்க. சரி, என்ன என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? நான் என்ன இன்னைக்கு அவ்வளோ அழகாவா இருக்கேன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சார், அப்புறம் எல்லோ கலர்லேயே எங்ககிட்ட இந்த டிசைனில் இருக்குது சார். அம்மா எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? ட்ரெஸ்ஸு வேணான்னா அப்புறம் எதுக்கு எங்கள் அக்கா உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே? ஏங்க நான் ட்ரெஸ்ஸு வாங்குவேங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஏதாச்சும் விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்கள், சொல்லிட்டு கிளம்புங்க. ஏன் நான் இங்கே நிற்கக்கூடாதா என்ன? ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலை, ஏதாச்சும் சொல்ல வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு, அதான் சும்மா வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். அதுக்கு நீங்கள் வீட்லேயே எங்களை பார்த்துருக்கலாமே. வீட்டில் பார்த்துருக்கலாம், ஆனால் எனக்கு இப்போ பார்க்கணுன்னு தோணுச்சு. ஐயோ இதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. என்ன? ஒன்றும் இல்லை. ஆமாம் இந்த பொண்ணு எதுக்கு இங்கே நிற்கிது? அண்ணா வாங்க சார். வரம்மா. என்னம்மாச்சு இங்கே வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். ஓ அப்படி அந்த எடுத்துட்டு தான் இருக்கோம். ஏய் தாரா! ஐயோ மது, இவ எப்போ இங்கே வந்தா? தாரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? ஐயோ கேட்குறானே, இப்போ நம்ம என்ன சொல்றது? ஐயோ தாரா, யோசி, இப்போ என்ன சொல்ல போற? ஏய் தாரா, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேனே. கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம், நாங்கள் 2 பேரும் கண்ணாம்பூச்சி விளாண்டுட்டு இருந்தோம். எது கண்ணாப்பூச்சியா? என்னது கண்ணாம்பூச்சி விளாண்டுட்டு இருந்தீங்களா? ஆமாம். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? 2 பேரும் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே தனியாக போனீங்க. இப்போ என்னன்னா கண்ணாம்பூச்சி விளாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற. அவள் தனியாக வேற எங்கேயாச்சும் போயிருந்தானா என்ன பண்ணுறது? எது இது தனியா வேற எங்கேயாச்சும்? இவங்க பயப்படலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்கு பயப்படக்கூடாது. சரி மது, கோச்சிக்காத, ட்ரெஸ் எடுக்க போகலான்னு தான் போனோம். அப்புறம் எந்த ட்ரெஸ்ஸுமே எங்களுக்கு பிடிக்கல, அதான் கொஞ்ச நேரம் அப்படியே விளாண்டுட்டு இருந்தோம். சரி, அவளை அழைச்சிட்டு கீழே போ. சரி மது. தாரா வா கீழே போவோம். வரேன்டி. ஏய் கீழே போ. இனிமேல் கண்ணாம்பூச்சி ஆடுறேன், அதை விளையாடுறேன், இது விளையாடுறேன்னு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி மது, நான் கீழே போகிறேன். நல்ல வேலை கரெக்டான டைமில் வந்தோம், இல்லைன்னா ஆள் மாட்டி இருந்திருக்கும் இந்நேரம். சாரி சார், அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அது என்னன்னா, சஞ்சய் சார் வருவாங்கள்ல, அவங்க பொங்கலுக்குள்ளே வந்துட்டாலும் சரி, பொங்கலுக்கு அப்புறம் வந்துட்டாலும் சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுக்கிறீங்களா? அவன் பொங்கல் கழிச்சு தாம்மா வருவான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. ஓகேம்மா. அதை சொல்ல தான் வந்தேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு கிடையாது, எத்தனை ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? சரிடாம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். அப்பாடா, ஒரு வழியாக சொல்லியாச்சு. அக்கா கிட்ட கேட்டோம், இல்லைன்னா அக்காவும் மறந்துருப்பாங்க. ஆமாம் இங்கே என்ன நடக்குது தெரியல. சரி நீ ட்ரெஸ்ஸை பாரு. இது நல்லா இருக்குடா இந்த 3 ஷர்ட்டும். நான் சஞ்சய்க்கும் சேர்த்து எடுக்கணுமா? ஆமாம். சரி. என்ன, என் பின்னாலே வரீங்களா? இல்லை, ஒரே ஹோட்டல், சேம் ஃப்ளோர். அதுக்காக என் மூஞ்சிக்கிட்ட வந்து நிற்க சொன்னாங்களா? நான் ஒன்றும் மூஞ்சி பார்க்கல, உன் பிஹேவியரை தான் நான் பார்க்குறேன். என்ன பிஹேவியரா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், அதனால தான் நான் சைலண்டாக இருக்கேன். சைலண்டாக இருக்கிறது பயம்னு அர்த்தம், அப்படிதானே? சைலண்டாக இருக்கிறது கிளாஸ், பயம் இல்லை. கிளாஸா? நீ என்ன ரொம்ப பெரிய ஜென்டில்மேனா? ஜென்டில்மேன் தான், ஆனால் லிமிட் தெரியாதவங்க முன்னாடி ஜென்டிலாக இருக்க மாட்டேன். அப்போ நான்
லிமிட்டை தாண்டி போறேன்ட்டு நீ சொல்றியா? நீ எப்படி பிஹேவ் பண்றியோ அதுதான் உனக்கான ஆன்சர். நான் எப்படி பிஹேவ் பண்ணா உனக்கு என்ன? அது கேட்கறதுக்கு நீ யாரு? நான் யாரா? ம் ஆனா ஒன்று சொல்றேன், இந்த ட்ரிப்பில் நீ ஓவரா போனேன்னு வச்சுக்கோங்க, அதை சகிச்சுக்கிட்டலாம் நான் போக மாட்டேன். ஹோஹோ, நீ என்ன மிரட்டுறியா? மிரட்டலை, இன்னொரு தடவை இதை மாதிரி பண்ணாதன்ட்டு வார்னிங் கொடுக்குறேன். வார்னிங்கெல்லாம் எனக்கு வேலை செய்யாது. நான் என்ன டிசைட் பண்ணுறேனோ அதுதான் நடக்கும். இவங்க பெரிய எலிசபெத் ராணி, இவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அது மட்டும்தான் நடக்கும். எது? அப்போ நான் என்ன டிசைட் பண்றேனோ அதுவும் நடக்கும். சரி சொல்லு, நீ என்ன டிசைட் பண்ண போற? அது ஒன்றும் இல்லை, இங்க இருந்து நீ லண்டன் போறதுக்குள்ள உன்னை நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். சேஞ்சா? நீ என்ன என் ஹஸ்பண்டா? இல்ல, அப்போ நீ யாருன்னு கேட்குற அளவுக்கு நான் உன் லைஃப்ல அன்வான்டா வர மாட்டேன். ஆனா நீ தப்பு ஏதாச்சும் பண்ணுனேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கண்டிப்பா நான் தட்டி கேட்பேன். என்ன தட்டி கேப்பியா? நான் பண்ற தப்ப ஸ்டாப் பண்ணுவியா? எப்படி? சரி, தனத்துடன் பேசாத. நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக 8 மணிக்கு கீழே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வா, ஓகேவா? நீ சொல்ற நேரத்துக்கு நான் எதுக்கு கீழே வந்து சாப்பிடணும்? நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். ஏன்னா இது ஹாலிடே ட்ரிப் இல்லை, உன் இஷ்டத்துக்கு நீ எது வேணாலும் பண்ணுறதுக்கு. சரியா? இங்கே நம்ம ஒரு வேலை விஷயமா வந்திருக்கோம். எதையுமே கெடுக்கிறதுக்கு உன்னை நான் விட மாட்டேன், புரிஞ்சுக்கோ. இவன் நான் எப்படி பேசுறான்? சூர்யா, நான் என்னத்தை கேட்க போறேன்? எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும், அவ்வளவுதான். உனக்கு கிடைக்க வேண்டியது ஒரு நல்ல கேரக்டர், அது முதல்ல உனக்கு கிடைக்கட்டும். எனக்கு உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு டைமே இல்லை, நான் போறேன். இவன் என்ன இப்படி பேசிட்டு போறான்? இந்த ஆளு என்னை எப்பவுமே இக்னோர் பண்ற மாதிரி தான் நடந்துப்பான், ஆனா கண்ட்ரோல் பண்றான். இவனை மேரேஜ் பண்ணிட்டு என் கையில எல்லாம் வரணும், அது வரைக்கும் என் கிட்ட கொஞ்சமாச்சும் நம்ம பொறுமையா நடந்துட்டு இருக்கணும். இந்த ஒர்க்கெல்லாம் இன்னைக்கே முடிக்க முடியாது போலயே. இவன் இன்னும் தூங்கலையா? கவி, நான் பேசுறது கேக்குதா? சொல்லு, இது என்ன புதுசா இருக்கு? புதுசு இல்ல, நான் கேட்டது பழையதுதான். ஆக்ஷன் எடு. இங்க பாரு, மீரா விஷயம் தானே, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். நீ தினமும் கால் பண்ணி என்ன டென்ஷன் ஏத்தாத. டென்ஷனா? எனக்கு டென்ஷன் இல்ல, கோபமா வருது. மீரா இன்னும் நார்மலா இருக்காங்கிறத நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கோபமா வருது. நார்மலா இருக்காளா? அவ நார்மலா இல்லைன்னா தான் உனக்கு தூக்கம் வருமா என்ன? கவி, என்னால சும்மா இருக்க முடியல, எனக்கு எரியுது. அவளுக்கு ஒரு அடி விழணும். அடி விழும், ஆனா உன் கையால இல்லை, ஏன் பிளானால தான். பிளான் பிளான் பிளான்னு சொல்ற, என்னதான் பிளான் போட்டு வச்சிருக்க? நீ கேட்டா நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன நம்புறியா? நம்புறேன், ஆனா நீ ஸ்லோவா போற. இங்க பாரு, ஸ்லோவா போனாதான் டீப்பா போக முடியும். நீ ஃபாஸ்டா போனேன்னு வச்சுக்கேன், உன்னை கையும் காலவுமா பிடிச்சிடுவாங்க. நீ இன்னும் மீராவை நேர்ல போய் பார்க்கலையா? பார்த்தா அவளுக்கு என்ன தெரிஞ்சிடும், அப்புறம் கேம் ஓவர். அப்ப எப்போதான் ஆரம்பிப்ப? இங்க பார், பொங்கல் வர வெயிட் பண்ணு. நான் அது வரைக்கும் கண்ணி வெடி போட்டுக்கிட்டே இருக்கேன். பொங்கலுக்கு அப்புறம் அது வெடிச்சுக்கிட்டே இருக்கும். பொங்கல் முடிஞ்சதும் நான் ரிசல்ட்டை தான் பார்க்கணும். நீ தப்பிச்ச, நான் உன்னை விட மாட்டேன். என்ன விட மாட்டியா ருத்ரன்? நீ என்னைய பயமுறுத்துறியா? முடியாது. நான் உன்னை பயமுறுத்தல, உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நீ ஏன் கீழே தான் இருக்க. நான் உன் கீழே இல்லை, நான் உன் கூட தான். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோ. அப்போ ப்ரூவ் பண்ண. இந்த பொங்கலுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் வேணும். என்னது ஸ்ட்ராங்கான மூவா? சரி, ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் தனியாக இல்லை. என்ன சொல்ற? இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இப்போ அருணாச்சலம் பையன் கூட தான் இருக்கேன்.
என்ன? அவன் எதுக்கு? அவனால தான் என் பிளானே சக்ஸஸ் ஆக போகுது. நீ அவனை யூஸ் பண்ண போறியா? யூஸ் பண்ணாம பின்ன என்ன பண்ண சொல்ற? அவன் தான் என்னுடைய சாவி. அவன் என்ன உன்னோட சைடா? அவன் என் சைடெல்லாம் இல்லை, ஆனால் அவன் என்ன ஹேண்டில் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஹேண்டில்? என்ன நல்லவளா மாற்றணும்னு கனவு கண்டுட்டு இருக்கான். அவன் என்ன ஹீரோ மென்டலா? அவன் ஹீரோ தான், ஆனால் நான் வில்லை. அப்போ அது உனக்கு அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் இல்லை ருத்ரன், ஷார்ட்கட். அவன் கையில் பவர் இருக்கு, அவன் பேரில் சொத்து இருக்கு, அவன் ஃப்யூச்சரில் எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாம், அவன் என்னைய கல்யாணம் பண்ணிட்டா அப்போ அருணாச்சலம் சொத்து என் கையில். அதுக்குள்ள நீ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டா? மீரா தான் நம்ம டார்கெட், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எதுக்காகவும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடாத. நான் டிஸ்ட்ராக்ட் ஆகலை, நான் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறேன். மீரா உடையணும், அதே டைமில் என் ஃப்யூச்சர் செக்யூர் ஆகணும். நீ என்ன டபுள் கேம் ஆடுறியா? நான் கேம் ஆடலை ருத்ரன், நான் செஸ் ஆடுறேன். நீ சிப்பாய் மாதிரி ஓடாத, ஒரு ராஜா மாதிரி வெயிட் பண்ணு. இங்க பார், எனக்கு இந்த கிங்குன்னு லெக்சர்லாம் நான் எனக்கு ரிசல்ட் வேணும். ரிசல்ட் வரும், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என் பிளான் நடக்கணும்னா நீ இந்தியாவுக்கு வரக்கூடாது, நீ எங்கேயுமே விசிபிள் ஆகக்கூடாது, ஒரு ஷேடோ மாதிரி இரு. நான் ஷேடோ மாதிரி இருக்கணுமா? ஆமாம், நீ வெளியில் வந்தா மீரா அலர்ட் ஆகிடுவா, அப்புறம் நீயும் லாஸ், நானும் லாஸ். நீ எனக்கு ரூல்ஸ் போடுறியா? நான் உனக்கு ரூல்ஸ் போடலை, நான் நம்ம வெற்றியை எழுதுறேன், ஃபாலோ மட்டும் பண்ணு. சரி, பொங்கல் முடிஞ்சதும் நான் உன்கிட்ட ஒன்று மட்டும் கேட்பேன். என்ன? மீரா அழுகணும், அவளுடைய பெருமை உடையணும், அவ பேரு கெட்டு போகணும். அவ கண்டிப்பா அவ கண்ணுலேருந்து கண்ணீர் விடுவா. அது மட்டும் இல்லை, அவளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவளை சந்தேகப்படுவாங்க. குட், நான் அவனை நம்புறேன். நம்பு, ஆனால் இப்பயே ஒன்று சொல்லிக்கிறேன், நான் ஒருத்தி தான் கேமை டிசைட் பண்ணுவேன். ஓகே, பொங்கலுக்கு அப்புறம் எனக்கு எக்ஸ்கியூஸ் வேண்டாம், ரிசல்ட் தான் வேணும். ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நீயே சொல்லுவ, கவி நீ தான் ரியல் வில்லனு. ம்